Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கார். எங்கதான் போய் இருக்காரோ? இவ்வளவெல்லாம் கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்ததுக்குதான். எதுக்குதான் இவ்வளவு கூட்டிட்டு வந்து தொலைஞ்சேடும்? நிம்மதியா அந்த ரிசப்ஷனை எடுக்க விட்டாலும்டா. இப்போ பத்திராளிக்கா ராசமலனுங்க எங்க போனாரோ? ஏன் என்னாச்சு? ரெண்டாவது உங்களை கூட்டிட்டு போய் ஏசினாரா? என்னாச்சு? வண்டிக்கு பைசா கொடுக்கணும், வேலைப்பாடு எல்லாம் முடிஞ்சு, டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு, அண்ணனை தேடினா கிடைக்க மாட்டேக்காவ. உன் பொண்டாட்டி, இந்த தாத்தா, இந்த ஆச்சி, இந்த கவுன்சிலர் எல்லாரும் செஞ்ச வேலை. அந்த மனுஷன் என்கிட்ட கோவப்பட்டு என்ன அறுப்பு நினைக்கிய. ஐயோ, எனக்கு நிம்மதியே கிடையாது. இப்ப எங்க போய் கிடக்காருன்னு தெரியல. எவ்வளவு ரூபா கொடுக்கணும் சொல்லு, சீப்பே பண்ணி விடுதே. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிட்டது. என்ன ராசமலன் எங்க நிக்க? மாடியில எங்கேயும் பார்த்தீங்களா? ஒரு இடமும் பார்க்கல. போன் போட்டுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்காரு. சரி, ஒண்ணு இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒண்ணு இல்ல, நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க, என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு. நிம்மதியற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேடா. பிறந்ததுல இருந்து கல்யாணம் கட்டி பிள்ளைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. எங்க நிம்மதியை நான் பார்க்க? நிம்மதியற்ற வாழ்க்கை. காரி ஏமுறையில நானே துப்பணும். இந்த வள்ளி செஞ்ச வேலை குடும்பத்துல கொலையை இழுத்து விடாம இவ இருக்க மாட்டா. இப்ப பாவம் தண்ணே. இனி எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் சொக்கலிங்கத்தை பார்ப்பேன். நான் அப்பமே சொன்னேன், இவளுக்கு நமக்கு ஆவாது, கல்யாணத்தை நிம்மதியா நடத்தணும்னு. அப்போ கேட்டாளா? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இவளை தள்ள தூக்கி வச்சு நான் ஆடுனதுக்கு இவன் என்ன செஞ்சு வச்சிருக்கா? என் மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து என் குடும்பக்காரவளெல்லாம் கூப்பிடாம இவ சொன்னாலன்னு இவளை கூட்டுக்காரி எல்லாவளையும் இழுத்துட்டு வந்தேன். கேவலப்படுத்தி என்னை நார் அடிச்சுட்டாளுவா. ராசமலனே, என்ன என்ன ராசமலனே, என்ன வாங்க, கீழே வாங்க. என்ன அப்பு, என்ன எல்லாம் ஒன்னாலதான் அப்பு. நீ முதல்ல கண்டிக்காம அவளை விட்டனாலதான் அவன் தலை தெரிச்சு ஆடிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ அப்பமே அவளை கண்டிச்சு வச்சிருந்தேன்னா இந்த இடத்துக்கு அவ வந்திருப்பாளா? நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு என் பிள்ளைய வாழ்த்த வந்தேலா, இல்ல கல்யாணத்தை குலைச்சு சீர்குலைக்க வந்தேலா? தயவு செஞ்சு பேர் அப்புச்சா. எவ்வளவு வருஷ பழக்கம் தெரியுமா? இன்னைக்கு என் சம்மந்தி என் கூட ஒருத்தனை ஆக போகக்கூடியவே என்னை இதுவரைக்கும் ஏசுறது கிடையாது. இன்னைக்கு என்னை அந்த பேச்சு பேசியிருக்கான். நிம்மதியா என் பிள்ளைக்கு ரிசப்ஷனை கூட நான் பார்க்க முடியல. நீ இனிமேல் என் கண்ணிலே முழிக்காதீங்க. நான் எங்கேயாவது போயிருந்தேன், தள்ளு. ராசமலன்னு எல்லாரும் வேணும்னு தூக்கி தூக்கி பார்த்ததுக்கு எல்லாரும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க. என்ன என்ன என் மேல எதுக்குன்னே கோவப்படுதியா ராசமலன்னு? இது வரைக்கும் ராசமலன்னு என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. எல்லாத்தையும் காரணம் இந்த வள்ளி தான். ஒண்ணு இந்த வள்ளி இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இத்தனை வருஷம் என்னை மூஞ்செடுத்து ஏசாத எங்க அண்ணன் என்னை ஏசிட்டு போயிட்டாவ. இவளை எத்தனை தடவை சொல்லி அடங்குகளா பாரு வள்ளி. என்ன பணம் வெப்புறாளோ? நான் பார்க்காத வெப்புறாள மாட்டி. அந்த மனுஷன் பணத்தை பிடிச்சி கொடுத்துட்டு நான் என்னட்டு செய்வேன்? ஒரு வயசுக்கு மரியாதை வேண்டாமா? அவ்வளவு கூட்டுட்டு அந்த கிளி கிளிட்டா. நான் எதுலட்டையும் நிம்மதி கண்டேன். வயசு இத்தனை வயசு ஆகுது. நான் 37 வருஷம் இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்திருக்கேன். ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டாட்டி. கெட்டின காலத்துல இருந்து நானே எப்படியா கஞ்சிகரியை வச்சு ஒப்பேச்சு கொண்டு போறேன். வீட்டுல ஒரு சாதனை வைக்க விட மாட்டாரு. குடிச்சு 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 என்ன இல்லாமக்கி. கழுத்துல ஒரு நகை உண்டா, என் காதுல ஒரு நகை உண்டா, கேட்டா ஆச்சு மினிக்கிறியான்னு ஊரே சொல்லுவாளுவா. நான் படவே கஷ்டம் எனக்கு. எவனுக்கு பயந்து நடந்திருந்த மனுஷன் என் அவனும் ஒற்றை கெட்டுனா தூக்கிக்கிட்டு அங்க வாடிட்டான். ஆட்டா இருக்காளா செத்தாளான்னு அவன் பார்த்தானா, இல்ல நிம்மதியா வாழுகாளா இல்லையான்னு இவர் பார்த்தாரா? நான் உங்களை நம்பி கஞ்சிக்கும் வழி இல்லாம ஒன்னும் வழி இல்லாம உங்க பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கேன். என்னை அந்த கேள்வி கூட்டத்துல வச்சவ கேட்காட்டு. என்னட்டி அவரு கொடுத்துட்டு நான் என்னட்டு செய்வேன்? என்னட்ட வந்து அந்த ஆட்டம் ஆடுத சாமி ஆட்டம். சரி பாட்டாச்சு, என்ன செய்துக்கா? பைசா போன வெப்பராளத்துல 4 வார்த்தை கேட்டுட்டான். விடுங்க,
உங்க பிள்ளையா இருந்தா மன்னிச்சு விடதானே செய்விய பாட்டு. ஏட்டி உங்க எல்லா வேலையும் என் பிள்ளை மாதிரி பார்த்தனாலதான் இன்னைக்கு நாங்க அந்த கூட்டத்துல அவ அந்த கிளி கிழிச்சவா நான் ஒண்ணும் சொல்லாம வாய் முட்டு வந்தேன். இந்த சொட்ட மூடி இவர் பைசாவை செலவு பண்ணிக்கு நான் அவள்கிட்ட அறுப்பு வாங்கணுமா? உடனே ஆச்சி போட்டா என்ன செய்ய ஆச்சி, எனக்கு சரியாயிருமா? இன்னும் முடியலையா? வள்ளி உனக்கு என்ன டீ பிரச்சனை? ஏட்டி கொஞ்சம் அடங்கி இருக்க மாட்டியாட்டி? எவ்வளவு ரூபா செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை எடுத்திருக்க தெரியுமா? உங்களெல்லாம் சமூக கூடத்துல வச்சு எடுக்காம கோவா வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி நான் பெருசா கிராண்டா எடுத்திருக்கேன். இதை கேவலப்படுத்தது கேட்டு தெரியலாட்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு தான் ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு கல்யாணம் முடியட்டு எல்லாரையும் உட்காத்தி வச்சு இதுக்கு ஒரு முடிவு பார்ப்போம். தயவு செஞ்சு கல்யாணத்தை குழப்புக மாதிரி எதுவும் பண்ணாதியா. இங்க பாரு வள்ளி, உன் வயசுக்கு ஆட்சி வயசுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆட்சி பண்ணல, தப்பு பண்ணது தாத்தா. நீ ஆட்சியை போட்டு அந்த கிளி கிளிக்க கொஞ்சம் அடக்கமா இருக்க பழகிக்க பத்துக்கோ. நான் என்னக்கா செய்வேன், எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இவளுக்கு தான் மனசு இருக்கு, மானகட்ட மனசு. உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு காலத்துல பொறாமப்பட்ட இந்த லட்சுமி இன்னைக்கு உங்க கூட எதுக்கு நான் இப்படி இருக்கேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். இவ்வளவு பாசமா இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்குமான்னு நான் வியந்திருக்கேன். ஆனா என் ஈகோவும் என் பொறாமத்தனமும் உங்க கிட்ட வந்தா நான் அசிங்கப்பட்டுருவேனோன்னு ஒதுங்கி நின்னேன். இப்ப நான் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பரவாயில்லைன்னு என்னை உங்க கூட்டத்துல நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரும் கண்டு நான் என்னனாலும் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப பார்த்து எல்லாரும் சண்டை போடுவேல. நீங்க எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்கன்னு உங்க பழைய காலத்தை நினைச்சு பாருங்க. நான் எவ்வளவு பொறாமப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எத்தனை ராத்திரி இருந்து அழுதுருக்கேன் தெரியுமா? எல்லாரும் பழைய மாதிரி இருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்க அவ்வளவு அழுக்கையும் தூக்கி தள்ளி போடுங்க. இந்த பாரமல்லி வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆட்சி இல்லைன்னா நமக்கு அம்மா தடத்துல யாரு இருக்கான்னு யோசிச்சு பாரமல்லி. குடும்பம்னா நம்ம எல்லாரும் தான் குடும்பம்னு ஓடி வரோம். இவள்கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிடலாமா? ஒரு கேளுக்கும் புரியாதது. எல்லாவளையும் நீ கேவலமா தான் பார்க்காடுவா. என்கிட்ட படம் இல்லைன்னு எல்லாவளையும் நீ கேவலமா பார்க்காடுவா. அப்ப பைசா கிடையாது, வசதி கிடையாது, சந்தோஷம் மட்டும் இருந்து இப்ப எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் பிள்ளைகள், குட்டியோ, பணம், அந்தஸ்து எல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு லட்சுமி அக்கா, எல்லாம் சரியாயிரும். போட்டு லட்சுமி அக்கா, ஆச்சியை போலதான் நானும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த தத்தப்பாவை நம்பி, அவர் பைசாவை நம்பி நான் எல்லா இடமும் கடனை வாங்கி வச்சிருக்கேன். எனக்கும் குழு லோனு, அந்த லோனு, இந்த லோனு எல்லாமே இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அதுகளுக்கும் சேர்த்து வைக்கணும். இந்த கடத்தை எப்படி அடைக்க போறேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறேன்னு எவ்வளவு யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பதான் அந்த தத்தப்பா பைசாவை நம்பி நான் இன்னும் கடத்தை வாங்கினேன். இப்போ அந்த பைசா என் கையில வந்து அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டாரு. அப்ப எனக்கு எவ்வளவு வெப்ராளமா இருக்கும். இத சொன்ன அந்த அப்புஜாவும் புரிஞ்சுக்கிட மாட்டுக்காரு. எல்லாரும் என்னையவே யாசிக்கிட்டே இருக்கா. சரி அழாத வள்ளி, போட்டு எல்லாம் நல்லது நடக்கும். அழாத வள்ளி, அப்பு அடிய போட்டுறாமட்டி. என்ன அப்பு முறைக்க? உனக்கு புரியுதா எப்படி? எனக்கு ஒரு தேவை இருக்கு, பைசா தேவை இருக்கு. அதனாலதான் நான் இப்படி உருண்டுகிட்டே வாரேன். சும்மா போட்டுட்டு என்னைய பத்தி முறைக்காத. என்ன வள்ளி, ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசியிருக்கேன். கிளி பிள்ளைக்கு படிச்சு சொன்ன மாதிரி உன்னை படிச்சு சொல்லியிருக்கேன். மறுபடி நீ செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு இருக்க. அப்போ பொறுமையா இரு. சரி போட்டு பொறுமையா இரு, பேசி தீர்த்துக்கிடுவோம். ஆமால சும்மா இரியாமல கச்சிக்கிட்டு கிடக்காதாங்க. இப்பதான் எல்லாரும் போயிருக்கா. இனி நாளை கல்யாணத்துக்கு பிஷியாவாக சட்ட மட்டும் கிடக்காது. பேசாம இரு. பொறுமையா இருந்தது எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க விரும்பல. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வள்ளி வீட்டுக்கு போயிட்டு உனக்கு எனக்கும் வேலை டைவர்ஸ் வாங்குதுதான். சரியா? புரிஞ்சா? உன்னால என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு என் பிள்ளை வாழ்க்கையை சீரழிக்க முடியாது. 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளுக்கு நிறைய கடமை இருக்கு. இப்படி ஒன்னையவே திருத்ததே என் வேலை கிடையாது. என் வாழ்க்கை என் பிள்ளைகளோட பாக்குது. அதனால கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வந்துட்டு நீ எங்க பொண்மை பேரு, என் பிள்ளைகளை கூட்டிட்டு நான் எங்க பொண்மை பேருதே. அப்பு என்னல பைத்தியக்காரன் போல பேசிட்டு கிடக்க? இது என் குடும்ப விஷயம், யாரும் நடுவில் வரக்கூடாது. சும்மா இருங்கக்கா, ஏதோ கோவத்துல இருக்காரு. அப்புறம் உங்களையும் பிடிச்சி யாசி விட்டானே. இதுவே என் மூஞ்ச பார்க்க கடைசியா இருக்கணும்.
உனக்கு என்ன சம்பாதிக்கணுமோ நீ தனியா போய் இருந்து சம்பாதி. யாரு காலில் உழணுமோ எப்படி சம்பாதிக்கணுமோ நீ பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். என் பிள்ளைகளையும் எங்க அம்மையும் எனக்கு பார்க்க தெரியும். இதோடி போதும், எல்லாம் போதும். என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இவளால. பாத்தியா வள்ளி, சின்ன தப்பு எங்க கொண்டது நிப்பாட்டி இருக்கு பாரு. என்ன செய்யணுமோ செய்யுங்க, போ, எல்லாம் போச்சு. கல்யாணம் முடியாத வரைக்கும் சும்மா இனி பேசி தீர்த்துக்கலாம் சரியா? சொட்டவாய் எங்க கிடக்கான்னு தெரியல. அவனை பிடிச்சி சங்கிலி கட்டி போட்டவன் கொல்லணும். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னைய இப்படி சொல்லுத.